அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கு வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பாராத விதமாக ஒரு உதவியாளர் வேலை வந்திருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸாக நான் சொல்ல போகிறேன். இந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸாமினேஷனே கிடையாது. நேர்காணல் மூலிமா தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் வச்சுருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th தான் கொடுத்துருக்காங்க. சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25,500 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக எண்ட் வரைக்கும் பாருங்கள். அதேமாதிரி பார்த்திங்கன்னா டிஎன்பிசி கோச்சிங் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் அப்டேட்டு இந்த மாதிரிலாம் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சேனல் இருக்குது, ஜாப்ஸ் ஏரியா தமிழ் அகாடமிக்னு சொல்லி இருக்குது. அந்த சேனலோட லிங்க் கொடுக்குறேன், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. எல்லா கோச்சிங் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்கம் டேக்ஸ் ரெக்குயர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2025க்காக ஒரு 56 வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாப் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக கிடைக்கும். இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் எலிஜிபிலிட்டி எல்லா டீட்டெயில்ஸுமே வாங்க பார்க்கலாம். கரண்ட் ஜாப் ஓப்பனிங் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெனோகிராஃபர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரேட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா 2 வேகன்சியும், டேக்ஸ் அசிஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா உதவியாளர் வேலைக்கு உங்களுக்கு 26 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்டிஎஸில் உங்களுக்கு 28 போஸ்டிங், மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 56 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் வைஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ரீட் பண்ணிங்க. மென் எவ்வளோ, ஒமன் எவ்வளோ, எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் இருக்குது. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆண்களுக்கு 41 வேகன்சி இருக்குது. அதேமாதிரி பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெனோகிராஃபர் வந்து பார்த்திங்கன்னா 2க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12th படிச்சிருந்தாவே போதும், அப்படி இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலாக படிச்சிருந்தாவே போதும்னு சொல்லியிருக்காங்க. டேக்ஸ் அசிஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டிகிரி படிச்சிருக்குன்னா அப்படி இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலாக படிச்சிருந்தாங்க சொல்லியிருக்காங்க. மல்டிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10th படிச்சிருக்கலாம், அப்படி இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலாக படிச்சிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த நீங்கள் 10th 12th டிகிரி படிச்சிருந்தாவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 18 இயர்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணிங்க. ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டெனோகிராஃபரும் டேக்ஸ் அசிஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா 18லேருந்து 27 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் வந்து பார்த்திங்கன்னா 18லேருந்து 25 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறீங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு 10 இயர்ஸும், ஓபிசிக்கு 5 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டெனோகிராஃபருக்கும் ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் அசிஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா 25,500லேருந்து 81,500 வரைக்கும் சம்பளம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18,800லேருந்து 56,900 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஸ்கில் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் 15/3/2025 கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 5/4/2025 கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உடனே அப்ளை பண்ணுங்கள். எல்லா லிங்க்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது மாதிரி பயனுள்ள தகவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா அந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.